அமைச்சர் நிர்மல்குமார் ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு சார். குறிப்பாக செந்தில் பாலாஜி விஷயத்தை கையில் எடுத்திருக்காரு. அதுவும் இன்னைக்கு தமிழ்நாட்டு காவல்துறை செந்தில் பாலாஜி வீட்டில் முகாமிட்டு இருக்காங்க. என்ன நடக்குது? செந்தில் பாலாஜி கைது இதே காலதாமதம். செந்தில் பாலாஜியிடம்தான் கொங்கு மண்டலம் கொடுக்கப்பட்டது. அப்போ 25 தொகுதிக்கு ஒரு 1500 கோடி ரூபாய் செலவு செஞ்சு. அவருக்கு தான் எல்லா விஷயம் தெரியும். சிபிஐக்கே ஆழ்வா கொடுத்தவர். நீங்கள் இந்த வழக்கு நடந்துட்டு இருக்கிற பொழுது அத்தனை வழக்குக்கும் அசோக் தான் அப்ரூவர். தாவேகா நிர்மல்குமார் ஜெயிலுக்கு போகணும். அலிபாபாவும் 40 திருடர்கள் திமுக அமைச்சர்கள் அத்தனை பேரும் கொள்ளையடிச்சு வச்சிருக்காங்க. அந்த கொள்ளையை இப்போ தான் முதல் கொள்ளை செந்தில் பாலாஜி கை வைக்கிறீங்க. இதுக்கே 1.5 மாதம் ஆயிருக்கு. கருப்பு பேச்சு கத்திரிக்காய் பேச்செல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த அரசு பதவியேற்று 1.5 மாதம் ஆச்சு. 1.5 மாதத்துல என்னையா ஊழல் நடந்தது? எங்கே காசு வாங்கினா? செந்தில் பாலாஜி எடப்பாடியும் செந்தில் பாலாஜிக்கும் ஒரு டீல் நடக்குது. இங்கே மீண்டும் செந்தில் பாலாஜி அதிமுகவுக்கு நகர்ப்ப போகிறார். அதுக்கான வேலைகள் எடப்பாடி எடுக்கிறாரு. சென்சூட் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு தமிழா பாண்டியன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். மாண்புமிகு அமைச்சர் நிர்மல்குமார் ஒரு பேட்டி கொடுத்துருக்கார் சார். குறிப்பாக செந்தில் பாலாஜி விஷயத்தை கையில் எடுத்திருக்கார். கைது செய்தே ஆக வேண்டும், பல வழக்குகள் இருக்குது அப்படின்னு ஒரு பரபரப்பை கிளப்பியிருக்காரு. அதுவும் இன்னைக்கு தமிழ்நாட்டு காவல்துறை செந்தில் பாலாஜி வீட்டில் முகாமிட்டு இருக்காங்க. என்ன நடக்குதுங்க? இல்லை, செந்தில் பாலாஜி மீது மின்சாரத்துறை அமைச்சராக இருந்த பொழுது, அவர் மின்சாரத்துறை அமைச்சராக இருந்து சிறைக்கு போன பிறகு, சிறையிலிருந்து வெளியே வந்த பிறகு அவர் தான் மின்சாரத்துறை அமைச்சர். அவர் தான் ஆயத்தீர்வைத்துறை அமைச்சர். சிவசங்கர் போக்குவரத்து மற்றும் மின்சாரத்துறை அமைச்சராக இருந்த பொழுது கோப்புக்களே கரூருக்கு சென்று எந்த கோப்புக்களை அவர் கையெழுத்திட சொல்லுகிறாரோ அதில் தான் சிவசங்கர் கையெழுத்து போடணும். இப்படித்தான் திமுக ஆட்சி காலம் முழுவதும் நடந்தது. மின்சாரத்துறை, மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வு துறையில் கடைசி வரை செந்தில் பாலாஜி தான் அமைச்சர். அமைச்சரவையிலிருந்து விலகிய பிறகும் அவர் தான் அமைச்சர். அப்போது இப்படி இவ்வளவு அதிகார மையமாக இருந்த செந்தில் பாலாஜியிடம்தான் கொங்கு மண்டலம் கொடுக்கப்பட்டது. கொங்கு மண்டலத்தில் 25 சட்டமன்ற உறுப்பினர்கள் அவர்களுக்கான டார்கெட். ஒரு உறுப்பினர் ஒரு தொகுதிக்கு 30 முதல் 50 கோடி ரூபாய் செலவு செஞ்சார். அப்போ 25 தொகுதிக்கு ஏறக்குறைய ஒரு 1500 கோடி ரூபாய் செலவு செஞ்சார். இதுதான் செந்தில் பாலாஜி. செந்தில் பாலாஜி கைது இதே காலதாமதம். இல்லை, என்ன வழக்குன்னு பத்திரிகையாளர் கேட்குறாங்க. பல வழக்குகள் இருக்குது, நான் எதுன்னு சொல்கிறதுன்றார். உண்மைதான். 60,000 கோடி ரூபாய் மின்சாரத்துறையில் ஒப்பந்தம். இந்த 60,000 கோடி ரூபாயும் 25% போலி நிறுவனங்களால் ஒப்பந்தம் செய்யப்பட்டது. எல்லாம் ஃபேக் நிறுவனம். நிலக்கரி இறக்குமதி ஆட்சிக்கு அமர்ந்தவுடன் 2021 3 லட்சம் டன் நிலக்கரியை காணனர். அதன் பிறகு சட்டத்தையே காண, பேப்பரில் இருக்குது அது கட்டிங். ஏன் தங்கமணியை கைது செய்யலை? தங்கமணி திருடிய பாதியை இவருக்கு கொடுத்துட்டு அதை எல்லாம் ஒயிட் ஆக்கிட்டார். இதுக்கு காரணம் செந்தில் பாலாஜி தான். அதே போல் கரூரை சேர்ந்த கரூர் கம்பெனிஸ் 2000 பேர் இருந்தாங்க. 2000 பேருக்கு 2000 மதுக்கடைகள் அரசு ஒப்பந்தமே இல்லாமல் பினாமியாக கொடுக்கப்பட்டது. இந்த 2000 பேருக்கு என்ன அசைன்மெண்ட்னா, ஒருவர் 200 பேரை கட்டுக்குள் வச்சுருக்கணும். 2000 × 200 40,000 பேர். ஸ்டாலின் எங்கே போனாலும் சரி, உதயநிதி எங்கே போனாலும் சரி, 40,000 பேர் உட்காந்துருப்போம். 40,000 பேர் ஒரு ஒப்பந்ததாரர், அதாவது டாஸ்மார்க் ஒப்பந்ததாரர், ஒரு கடை நடத்துகிறவர், அவருக்கு அரசு வரி கட்ட வேண்டியதே இல்லை.
200 பேரை ஓல்வா வண்டியில் திருநெல்வேலியில் கூட்டம் நடந்தால், கோயம்புத்தூரில் கூட்டம் நடந்தால், ஸ்டாலினும் உதயநிதி நடந்தால் இந்த 200 பேரை கூட்டிகிட்டு போயிடணும். எங்கே? திருநெல்வேலி வரைக்கும். 200 பேருக்கு சாப்பாடு, சரக்கு, பிரியாணி, பணம் எல்லாம் கொடுக்கணும். இதுதான் செந்தில் பாலாஜியோட வேலை. 40,000 சேர் நிரப்பப்பட்டு விடும். இந்த வேலைகளுக்காக 200 டாஸ்மார்க் மதுக்கடைகள் இந்த பினாமிகளுக்கு கொடுக்கப்படும். இவர்களுக்கு பேர் கரூர் கம்பெனிஸ், கரூர் கார்ப்பரேட் கம்பெனிகள். இவர்கள்லாம் அத்தனை பேரும் செந்தில் பாலாஜி பினாமி. அப்போ 2000 கடைக்கான அரசு வரி ஏமாற்றப்பட்டிருக்கு. இப்போ செந்தில் பாலாஜி தலைமறைவா எங்கே இருக்காரு? ஆனால் செந்தில் பாலாஜியை விட அவரோட தம்பியை தான் அங்கே காவல்துறை தேடிட்டு இருக்குன்றார். ஏன்னா அவருக்கு தான் எல்லா விஷயம் தெரியும். சிபிஐக்கே ஆழ்வா கொடுத்தவர். நீங்கள் இந்த வழக்கு நடந்துட்டு இருக்கிற பொழுது அத்தனை வழக்குக்கும் அசோக் தான் அப்ரூவர். இந்த அப்ரூவர் சிபிஐ தேடும்போது கரூரில் டீ சாப்பிட்டுட்டு கடையில் நின்றுருப்பார். சிபிஐ பிடிக்காது. அப்போ எந்த அளவுக்கு செல்வாக்கு. இதே காலதாமதம். உட்கார்ந்த உடனேயே எந்தெந்த ஊழல், ராதாகிருஷ்ணன் அவர் ஒரு பெரிய ஊழல். ராதாகிருஷ்ணன் பெரிய ஊழல்னால் நீங்கள் சுகாதாரத்துறையில் நீட் நடத்தையெல்லாம் கையெழுத்து போட்டு கோடிகளை குவித்து கொடுத்தவர் ராதாகிருஷ்ணன். அந்த ராதாகிருஷ்ணன் தான் இப்போ இபியில் சேர்மன். அப்போது ராதாகிருஷ்ணனுக்கு நடந்த ஊழல் அத்தனையும் தெரியும். இந்த ஊழலுக்கு ஊற்றுக்கண்ணே ராதாகிருஷ்ணன் தான். இந்த இப்போ அசோக்கு தான் கான்ட்ராக்டர். அதாவது 3.5 கோடி மின் இணைப்பு இருக்குது. 3.5 கோடி மின் இணைப்புக்கும் ஸ்மார்ட் மீட்டர் நீங்கள் ஒவ்வொருத்தரும் போய் கணக்கெடுக்க வேண்டியதில்லை. அதே உங்களுக்கு ஜிபிஎஸ்சில் வந்துடும், கம்பெனிக்கு வந்துடும். இந்த மீட்டர் எல்லாமே ஒப்பந்தம் இல்லாமல் மார்வாடி நிறுவனங்களால் பல கோடி ரூபாய்க்கு மேலே ஊழல் நடந்தது. அந்த ஸ்பீடோமீட்டர் விலைக்கும் அரசு கொள்முதல் செய்த விலைக்கும் 40% அதிகமாக இருக்குது. இப்படி ஊழலை பட்டியலை அடிக்கிட்டே போகலாம். நமக்கே இவ்வளோ ஊழல் பட்டியல் தெரிகிற பொழுது இபியில் ஒரு விஜிலன்ஸ் இருக்குது. இபி லஞ்ச ஒழிப்பு துறை இருக்குது. அந்த துறை அதிகாரிகளுக்கு நீங்கள் இவ்வளோ குப்பை இருக்குது. அதனால தான் நிர்மல்குமார் சொல்கிறார், எந்த வழக்கையாக சொல்லுவேன். இந்த ஏறக்குறை அவர் மீது எனக்கு தெரிந்த 42 வழக்கு நிலுவையில் இருக்கு. இதெல்லாம் பழைய வழக்குகளா இல்லை இந்த திமுக பதியேற்று போட்ட வழக்குகளா? இல்லை இல்லை இல்லை. அதாவது நீங்கள் அவர் அதிமுகவில் அமைச்சராக இருந்த பொழுது தான் கண்டக்டர், அதாவது நடத்துனர் ஓட்டுநர்களுக்கு பணி நியமனத்துக்கு பல கோடி ரூபாய் லஞ்சம் வாங்கினார். இந்த வழக்கை போட்டது யார்? திமுக. அதிமுக அமைச்சராக இருக்கும்போது திமுக போட்டது. திமுக போட்ட வழக்கில் தான் சிபிஐ கைது செய்தது. இப்போ இத்தனை வழக்கு நிலுவையில் இருப்பதற்கு காரணம் செந்தில் பாலாஜி தான். திமுக ஆட்சியில் நடந்த ஊழல்கள் அத்தனையும் தாவேக்கா வந்த பிறகு ஊழலுக்கான அத்தனை முகாந்தரம் இருக்கிற காரணத்தினால இந்த ஊழலை தொடர்ந்தால் தாவேக்கா நிர்மல்குமார் ஜெயிலுக்கு போகணும். ஆனால் அமைச்சரோட குற்றச்சாட்டு வேறு மாதிரி இருக்குது. செந்தில் பாலாஜிக்கு எதிராக, அதாவது ஆளுநர் செயல்படுறாரு, அவருக்கான கைதுக்கு ஒப்புதல் தரமாட்டேன்றாரு அப்படின்றாரு. ஏன் அங்கே பழி போகுது? இல்லை, ஆளுநருக்கு இதுக்கு தொடர்பே இல்லை. ஒப்புதல் கொடுக்க மாட்டேன்றாரு அப்படி இல்லை. அமைச்சராக இருந்தால்தான் ஆளுநருக்கு ஒப்புதல் வேணும். இப்போ அவர் அமைச்சரே இல்லையே, இப்போ எதுக்கு ஆளுநர் ஒப்புதல் கொடுக்கணும்? இப்போ நிர்மல்குமார் ஏன் அப்படி சொல்லணும்? இல்லை இல்லை, அதாவது அமைச்சராக இருந்த பொழுது ஊழல் செய்ததுக்கு ஆளுநர் மாநில பத்திரிகையாளர் ஒரு கேள்வி கேட்குறாங்க, தாவேக்காவுக்கும் பாஜகவுக்கும் என்ன உறவு, இங்கே ஏதோ உள்குத்து உறவு இருக்குது அப்படின்னு திமுக குற்றம் சாட்டுது. இங்கே வெளிப்படைத்தன்மையாக இருக்குது. இன்றைக்கி திமுகவுக்கும் பாஜகவுக்கும் உறவில் இருக்காங்க. இப்போ பாருங்கள், செந்தில் பாலாஜி கைதுக்கு கவர்னர் ஒப்புதல் தரமாட்டேன்றாருன்னு சொல்கிறாரு. அப்போ ஏதோ பழைய வழக்காக இருக்கும். பழைய வழக்கு ஒப்புதல் கொடுக்காமல் இருக்கலாம். இப்போ தாவேக்காவுக்கு பாஜகவுக்கும் உறவுன்னு திமுக இப்போ கொளுத்தி போடுறாங்க. நான் என்ன கேட்குறேன், ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் லேடியா மோடியா என்று சொல்லுகிற பொழுது காங்கிரஸ் முன்னாள் முதல்வராக இருந்த ரோசையா இங்கே ஆளுநர். ஜெயலலிதா நீட் நடத்தலாம் கைது போட்டு கொடுத்தாரு. அப்போ
பாஜகவுக்கும் அதிமுக உறவுன்னு சொல்ல முடியுமா? சொல்லவே முடியாது. சென்னாரெட்டி ஆளுநராக இருந்த பொழுது சென்னாரெட்டியை ஜெயலலிதா விரட்டி விரட்டி விட்டார். அப்போ பாஜகவுக்கும் காங்கிரஸுக்கும் உறவுன்னு சொல்ல முடியுமா? இல்லை பாஜகவுக்கும் ஜெயலலிதாவுக்கும் உறவுன்னு சொல்ல முடியுமா? எதுவுமே சொல்ல முடியாது. இல்லை, நீங்கள் எப்படி நினைக்கிறீங்க? தாவேக்காவுக்கும் பாஜகவுக்கும் உறவு இருக்காங்க? இல்லை இல்லை இல்லை. ஆனால் இங்கே ஆளுநர் வந்து ஒரு செய்தியை பகிர்றாரு. இந்திய வரலாற்றிலே இது முதல் முறை. இன்றைக்கி தமிழ்நாட்டில் 2 முறை தேசிய கீதம் பாடினது, அதுவும் சட்டமன்றத்தில் தேசிய கீதம் முதல் முறையாக பாடினது, இது வரலாற்றில் சாதனை அப்படின்னு பெருமை மார்த்தட்டிக்கிறார். இது அது பாஜகவோட வெற்றியாக தானே இது பார்க்கணும்? இல்லைங்க, இது எப்படி பார்க்கணும்னா, பாஜக தாவேக அரசை பார்த்து பயப்படுகிறது. விஜயை பார்த்து பயப்படல. விஜய்க்கு ஓட்டு போட்டார்கள்ல 35% மக்கள், அவர்களை பார்த்து பாஜக அரசு பயப்படுது. அப்போ இவங்க தேசிய கீதம் பாட வேண்டிய அவசியம் இல்லை. இன்னைக்கு சட்டமன்றத்தில் எதிர்க்கட்சிகள் கருப்பு பேட்ச் அணிகிறாங்க அந்த நிகழ்வை ஒட்டி. இல்லைங்க, எதிர்க்கட்சிகளை பொறுத்த வரைக்கும் மலிவான அரசியல் பண்ணணும். அதை தாண்டி எந்த விஷயம் இல்லை. என்ன ஊழல் பண்ண அதை எடு. திமுகயை அடக்கி வாசிக்குது, தாவேக்காயை அடக்கி வாசிக்குது. கருப்பு பேச்சு கத்திரிக்காய் பேச்செல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த அரசு பதவியேற்று 1.5 மாதம் ஆச்சு. 1.5 மாதத்தில் என்னையா ஊழல் நடந்தது? எங்கே காசு வாங்கின? எங்கே கட்டி? நீ கொடுத்த கட்டி உனக்கு எல்லாம் தெரியும். எல்லா அலிபாபாவும் 40 திருடர்கள், திமுக அமைச்சர்கள் அத்தனை பேரும் கொள்ளையடிச்சு வச்சுருக்கான். அந்த கொள்ளையை இப்போ தான் முதல் கொள்ளை செந்தில் பாலாஜி கை வைக்கிறீங்க. இதுக்கே 1.5 மாதம் ஆயிருக்கு. இப்போ திமுக தரப்பு இந்த ஊழலே இல்லையா? தாவேக ஆட்சியில் ஊழலுங்க நடக்குதா? அதை சொல்லியா? கருப்பு பேச்சு, சேப்பு பேச்சு, மஞ்சள் பேச்சு அப்புறம் வச்சுக்க. அது சொல்லணுமா இல்லையா? ஊழல் இல்லைன்னா ஒத்துக்கோ. ஊழலை தொடக்கூடாதுன்னு நீ தாவேக்காவோட ஒப்பந்தம் போட்டிருக்கியா? 2 விஷயம்தான் மக்களுக்கு உண்மை தெரிய வேண்டியது. 2 பேருமே இவரை ஏமாற்றுகிறாரா, இவர் அவரை ஏமாற்றுகிறாரா, 2 பேரும் சேர்ந்து மக்களை ஏமாத்துறீங்களா? இதுதான் தெரியணும். இதுதான் இப்போ அவசியம். பாஜக தாவேக கள்ள கூட்டெல்லாம் தூக்கி ஓரமாக போடு. ஊழல் திமுக செய்தால் நடவடிக்கை எடு. தாவேக ஊழல் செய்தால் திமுக மக்கள்கிட்ட சொல்லு, கேள்வி கேட்கணும். இது 2மே இல்லைன்னா 2 பேரும் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்காது. இப்போ தான் மெல்ல மெல்ல பூனைக்குட்டி வெளியே வருது. செந்தில் பாலாஜி அத்தனை ஊழல்களையும் நல்ல வழக்கறிஞரை வைத்து நிரூபித்தால் செந்தில் பாலாஜி அடித்து வைத்திருக்கிற கொள்ளையை பூரா பறிமுதல் செய்ய முடியும். யாருக்கு சேர்த்தலாம்? மக்களுக்கு சேர்த்தலாம். நேருவை கைது செய்யும். நேரு உள்ளாட்சியில் ககன்தீப் சிங் பேடி பஞ்சாபில் மெடிக்கல் காலேஜ் கட்டுறார். 3 முறை கார்த்திகேயன் ஐஏஎஸ் கார்பரேஷன் கமிஷனர். எத்தனை அப்பாசாமி பில்டரில் பார்ட்னர், சரிபாதி பார்ட்னர். 1 லட்சம் கோடி அவருடைய முதல். யாருது? அப்பாசாமி பில்டர். அதில் சரிபாதினா 50,000 கோடி ஒரு அதிகாரி தேடி வச்சிருக்கான். நடவடிக்கை எடு. நானே எங்கே தேடி வச்சிருக்கேன், நானே இப்போ பட்டியல் சொல்கிறேன். ஸ்ரீதேவி குப்பம், உடையார் மீன் பண்ண, இது இப்போ அது அப்பாசாமி பில்டர் இருக்கு. முன்னாடி இருந்த 600-700 பேர் இருந்த சிலம்பு தாழ்த்தப்பட்ட மக்கள் எங்கே விரட்டி விடப்பட்டார்? கார்த்திகை கமிஷனர் இருக்கும்போது தான் விரட்டி விடப்பட்டார். நடவடிக்கை எடு. அப்பாசாமி பில்டர் 100 இடங்களில் தாழ்த்தப்பட்ட மக்கள், ஒடுக்கப்பட்ட மக்கள் கூடியிருந்த இடம் பூரா இப்போ யாருக்கிட்ட இருக்குது? அந்த இடம் பூரா அப்பாசாமி பில்டர் இருக்கு. பெஞ்சமின் தான் இப்போ தாவேக்கால போய் இருந்த பெஞ்சமின் துணை மேயராக இருந்த பொழுது தான் இந்த இடம் பூரா அப்பாசாமி பில்டருக்கு கொடுக்கப்பட்டது. இப்படி திமுக செய்த ஊழல்கள் பூரா திமுக ஊழல் அதிகாரிகள், ஊழல் செய்த அமைச்சர்கள் அத்தனை பேர் நடவடிக்கை எடுத்தீங்கன்னா 20 வருஷம் தமிழ்நாட்டில் தாவேக்கா தான் ரிசர்வேஷன் பண்ணிக்கலாம். நடவடிக்கை எடுக்கலையே. ஏன்னா நேரு மீது பாயில 5 பேர் தான் ஊழல் அமைச்சர்கள். 1 நேரு, வேலு, பாபு, செந்தில் பாலாஜி, மூர்த்தி. 5 பேர்கிட்ட 5 லட்சம் கோடி இருக்குது. 5 லட்சம் கோடி திருடி கொண்டு போய் துர்காட்டை சேர்த்தியவர்கள் இவர்கள் தான். 5 லட்சம் கோடி 5 லட்சம் கோடி திருடி வச்சுருக்காங்க. ஒவ்வொரு அமைச்சர்களும் குறைந்தது அரசினுடைய
நிதி 5 லட்சம் கோடி கடன் வாங்கப்பட்டது. இது எங்கே போய் கண்டுபிடியா? நிதி வந்தது தெரியும், அதிகாரிக்கு தெரியும். இந்த நிதி எங்கே செலவு பண்ணாங்க, எங்கே ரோடு போட்டான், எங்கே பாலம் கட்டினான், எங்கே டேம் கட்டினான், எங்கே தூர்வாரினான், கண்டுபிடி. இப்போ அதிகாரம் இருக்குல்ல தாவேக்காட. நீங்கள் ஏன் தடுமாறுகிறீர்கள்? தடுமாறுனா எங்கேயோ உங்களுக்கு திமுக தொடர்பு இருக்குது. அதானே உண்மை? இப்போது இந்த நீங்கள் குறிப்பிட்ட பட்டியலிட்ட 5 அமைச்சர்கள் திமுகவுக்கு விசுவாசமாக இருக்கார் அப்படின்றீங்க. ஆனால் இங்கே ஒரு செய்தி என்னென்னா, செந்தில் பாலாஜி எடப்பாடியும் செந்தில் பாலாஜிக்கும் ஒரு டீல் நடக்குது இங்கே. மீண்டும் செந்தில் பாலாஜி அதிமுகவுக்கு நகர்ப்ப போகிறார். அதுக்கான வேலைகள் எடப்பாடி எடுக்கிறாரு. மீண்டும் கொங்கு மண்டலம் வந்து அதிமுக பக்கம் வரணும், அதுக்கான வேலை ஆயத்தம்லாம் செஞ்சுட்டு இருக்காங்கன்னு ஒரு செய்தி கசியுது. சவுக்கு தான் கிளப்பி விடுறாரு. மானங்கட்ட பையன், அடுத்த முன்னாடி தள்ளிட்டு போய் வச்சிருக்கிற பையன். என்ன செய்தின்னா, வேலுமணியை திமுக பேசிகிட்டு இருக்கு. வேலுமணியை திமுக பேசிகிட்டு இருக்கு. ஏன்னா வேலுமணிக்கு அதிமுக கதவு அடைச்சாச்சு, தாவேக்கா கதவு அடைச்சாச்சு. அவருக்கு அரசியல் இல்லைன்னா சோறு இல்லாமல் இருந்தால் இருந்தால் உயிரோடு வந்துடுவான். யார்? எஸ்பி வேலுமணி. கட்சி இல்லைன்னா உயிரோடு இருக்க முடியாது. ஏன்னா அவ்வளவு பெரிய நீண்ட நெடிய பொருளாதார வலைப்பின்னல் இருக்குது. துபாய் வரைக்கும் இருக்குது. ஒரு கான்ட்ராக்டர் சேர்ந்த அமைச்சராக இருக்கிற பொழுது பணம் கொடுத்துட்டு கான்ட்ராக்ட் கிடைக்கல. அமைச்சர் வீட்டில் வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காரு. அமைச்சரை பார்ப்பதற்கு அப்படியே யாரும் இல்லாதப்போ மாடிப்படி ஏறி போயிருக்காரு. ஒரு அறை முழுக்க 2000 ரூபாய் நோட்டு கட்டு பலாயிரம் கோடிக்கு அடுக்கி வைக்கப்பட்டிருந்ததை பார்த்துருக்காரு. அப்போ இதெல்லாம் ஸ்டேட் விஜிலன்ஸு, சென்ட்ரல் விஜிலன்ஸு, இவர்களெல்லாம் விரல் சூப்பி கொண்டிருந்தார்களா? சொல்லுங்க. இப்போ வேலுமணியினுடைய பங்குதாரர் தான் ஜெர்மன் நாட்டை சேர்ந்த உபீஸ், குப்பை எழுகிற உபீஸ் சதக்கு ஜலால். 700 கோடி ரூபா குப்பை எழுகிற கான்ட்ராக்டை 7000 கோடி ஆக்கணும் அவர் தான். இதெல்லாம் ஆவணங்கள் இருக்குது. எங்கே போய் இதெல்லாம் தேட வேண்டியது அவசியம் இல்லை. இதெல்லாம் இப்போ பல கோடி வச்சுருக்காங்க. ஆனால் அதிமுகவில் வழி நடத்துறதுக்கு ஏன் மார்ட்டின் குடும்பத்துக்கிட்ட கை நீட்டணும்? இல்லைங்க, பணம் இவர்களை பொறுத்த வரைக்கும் யார் கொடுத்தாலும் வாங்கிக்குவான். வாங்கி பெட்டியை வச்சுட்டு 5-6 நிமிஷம் பெட்டி வருதுன்னா கதவை திறந்து விட்றான். சசிகலா அப்படித்தானே? ஒரு பெட்டி கொடுத்துட்டு போயிருப்பான். அதை வாங்கி வச்சு வைக்கிறதுக்கு இடம் இல்லாமல் வச்சுருப்பாங்க. அடுத்த புட்டியோடு இருந்தால் அவனையும் வர சொல்லு. காலி புட்டியோடு வந்தாலும் கதவை திறந்துடும். உள்ள நோட்டு இருக்கலாம் தெரியாது. அப்போது இவர்களை பொறுத்த வரைக்கும் வறுமை 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 வறுமையை உடைத்து கொண்டு பலாயிரம் கோடி ரூபாய், பலாயிரம் கோடி. அப்போ இவர்களை கண்டுபிடிப்பது மிக எளிது. இப்போ நீங்கள் FBI தேவையில்லை, CIA தேவையில்லை, KGB தேவையில்லை, நம்ம ஊர் போலீஸே போதும். ஏன் சார் அந்த நடவடிக்கை எல்லாம்? இது எல்லா மக்களுக்கு போகிற கேள்வி. ஏன்னா இவர்கள் ஆளுங்கட்சியோடு அன்கோ போட்டுக்கொள்ளுகிறாங்க. நீ திருடுனதை நான் சொல்ல மாட்டேன், நான் திருடுனதை நீ சொல்லாத. இப்போ தான் ஆட்சி மாறி இருக்கு. ஆட்சி மாறோட காட்சிகள் மாறலையே. இப்போ என்ன, ககன்தீப் சிங் பேடி 20 வருஷமாக கார்பரேஷன் நிர்வாகத்துக்குள்ளே இருக்கார். மாஸ் செக்ரட்டரி, முனிசிபாலிட்டி அட்மினிஸ்ட்ரேஷன் செக்ரட்டரியாக இருக்கார். எத்தனை லட்சம் கோடி. இப்போ கலெக்டர்கள்லாம் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் அதை போகிறதில்ல, கார்பரேஷன் கமிஷனர் தான் போகிறான். ஏன்? குப்பையில் அடிக்கலாம் பல கோடி வருமானம். குப்பையில் பல கோடி அடிக்கலாம், வேறு எதுக்கும் போக வேண்டியதில்லை. வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்டில் பல கோடி. அப்போ எப்படி கலெக்டராக போய் பட்டா போட்டு போலி பட்டா போட்டு காசு வாங்கிறத விட இது மாதம் 200 கோடி ரூபா குப்பை அள்ளுற கான்ட்ராக்ட். 25 பேர். நீங்கள் பாருங்கள், பட்டியல் பாருங்கள். கார்பரேஷன் கமிஷனர் பூரா IAS அதிகாரிகள் தான். இப்போ இவ்வளோ நாள் வந்து திமுக கமிஷன் ஏஜென்ட் வேலை பார்க்குதுன்னாங்க. 15% கமிஷன்னா அது திமுக தான் அப்படின்றாங்க. தாவேக்காவும் அந்த இடத்துல வந்துடுச்சா? தாவேக்காவை இந்த ஊழல் இதுக்குள்ளே நடக்குதுன்னு விஜய்க்கு தெரிஞ்சு நகராட்சிக்கு இன்னும் அமைச்சர்கள் நியமிக்கப்படாமல் தாங்கிட்டே வச்சுருக்கார்.
ஊராட்சிக்கு மட்டும் முசீட்டை கொடுத்துருக்காரு. முசீட்டை கொடுத்துருக்காரு. அப்போது அதில் ஊழல் இருக்குன்னு அவருக்கு தெரியுது இல்லையா? நேருகிட்ட இருந்தது, வேலுமணிகிட்ட இருந்தது, இப்போ யார்கிட்ட இருக்கு? விஜய்கிட்ட. அப்போது இந்த டிபார்ட்மெண்ட் நானே வச்சுக்கிறேன்ப்பா. உள்துறை தான் எப்பவுமே சிஎம் வச்சுருப்பார், போலீஸை. இப்போ நகராட்சி கூட வச்சுருக்காரு. இதில் எவனும் ஊழல் பண்ணிடக்கூடாது. சரி, ஊழல் செய்தவன் நடவடிக்கை எடு. திமுக ஆட்சியில் 1086 கோடி ரூபா அப்போவே மத்திய நீதிமன்றம் சொல்லுது, மத்திய அரசு விஜிலன்ஸு சொல்லுது. திமுக எடுக்காது, சொந்த ஆளையே எடுக்குமா? சரி, இப்போ ஆட்சிக்கு வந்து 1.5 மாதம் ஆச்சு. ஏன் நேரு மீது பாயலை? நேரு மீது ஏன் நிர்மல்குமார் பாயலை? சாரி, நிர்மல்குமார் இல்லை, நகராட்சி முதலமைச்சர் சொல்லலாம். முதலமைச்சர் ஏன் இன்னும் பாயலை? பாஞ்சிருக்கணுமா இல்லையா? ஒரு அச்சத்தில் இருக்காங்களா? அச்சத்தில் இல்லை, அட்ஜஸ்ட்மெண்ட். அச்சம் இல்லைன்னா அட்ஜஸ்ட்மெண்ட்டு. ஏன்னா ஊழல் நடந்ததுக்கான அத்தனை கோப்புகளும் இருக்குது. இந்த கோப்புகளை ஆதாரத்தை பார்த்தால நீதிமன்றத்தில் நிரூபிச்சிடலாம். ஆனால் இது நாள் வரை எந்த வழக்குகளும் இவர்களை நோக்கி நகரலை. கோயில் நகை பூரா கொள்ளையடிக்கப்பட்டது, நகைகள் பூரா தங்கமாக உருக்கப்பட்டது. எவ்வளோ உருக்குனீங்க? அது எங்கே இருக்குது? இன்றைக்கு வரைக்கும் அந்த ஐஏஎஸ் அதிகாரி ஸ்ரீதர், ஹெச்ஆர்என்சி கமிஷனர், வெளிநாடு தப்பிச்சு போயிட்டாருனாங்க. இப்போ வெளிநாட்டில் இருக்காரா, உள்நாட்டில் இருக்காரா, இல்லாத எத்தியோப்பியா போயிட்டாரா? இந்த அப்படி நேராக சேகர் பாபு கொடுத்த இடம் பூரா துர்கா தான். துர்கா அந்த வழக்கில் மாட்டுவார். ஏன்னா துர்கா வீட்டில் குண்டு பல்பு பீஸ் போனால் கூட நேராக வாங்கிட்டு போய் மாட்டுறது யார்? சேகர் பாபு தான். சேகர் பாபு மீது பல இடங்களை கோயில் நிலங்கள் பூரா அவருக்கு சொந்தமானதாக மாறி இருக்கு. பாரிஸ் கார்னரில் பல நிலங்கள் கோயில் நிலம் அவர் பேருக்கு மாறி இருக்கு. முக்கியமாக இப்போது திமுக மேலே இவ்வளோ குற்றச்சாட்டுகள் இருக்குது. இப்போ புதிதாக பொறுப்பேற்ற தாவேகா மீதும் ஒரு பழி சொல் வந்திருக்கு. இப்போ தலைமைச் செயலகத்தில் விஜயோட நெருங்கிய நண்பர்களுக்கு ஒரு அலுவலகம் போட்டு கொடுத்துருக்காங்க. இந்த 3 நபர்களுக்கு பெரிதாக இன்றைக்கி அரசியல் விமர்சகர்கள் பெரிதாக பேசப்படுறது, ஒரு அமைச்சர்கள் அமரும் இடத்துல விஜயோட நண்பர்களுக்கு என்ன வேலை அப்படின்னு கேட்குறாங்க சார். எல்லாம் புரோக்கரேஜ் வேலை தான். விஷ்ணு ரெட்டி, ஜெகதீஷ் பழனிசாமி, கிளி ஜோசியம் பில்லி சூரியம் வைக்கிற ராதன் பண்ணிட்டு அதான் அதிகாரிகள்லாம் அங்கே வந்து சல்யூட் அடிக்கிற வேலை இருக்குது அப்படின்ற. நீங்கள் அதிமுக ஆட்சி காலத்துலேயும் சசிகலா இப்படி ஒருவருக்கு பதவி போட்டு கொடுத்தாங்க, அவருக்கு அத்தனை அதிகாரி வந்து சல்யூட் அடிப்பாங்க. அதே போல தான் நடக்குது. ஆனால் சசிகலா தலைமைச் செயலகம் வந்தாங்களா? இல்லை, நான் அந்த அதிகாரத்தில் இருக்கிற காலத்தில், அந்த காலத்தில் இல்லை, அதுதான் ஜெயலலிதா இருக்கும்போது. ஆமாம், நீங்கள் சசிகலாவுடைய விரல் நுனியில் தான் தலைமைச் செயலகமே நடுங்கும். கருணாநிதி அதை கண்டுக்க மாட்டார். ஏன்? இவர் ஊழல் பார்ட்டி. கருணாநிதி இப்போ குள்ளன் கருணாநிதி பெரும் ஊழல் பார்ட்டி. அதனால் சசிகலாவை நடவடிக்கை எடுக்க முடியல. சசிகலா கருணாநிதி ஊழல் நடவடிக்கை எடுக்க முடியல. ஒருவருக்கொருவர் நீ செய்தால் நான் கண்டு கொள்ளாதே, நான் செய்த நீ கண்டு கொள்ளாத. இப்போ என்னாச்சு? அதே ஃபார்முலா தான் இப்போ தாவேகா ஆட்சியிலையும் நீடிப்பதாக சந்தேகம் எழுகிறது. ஆனால் இதே உண்மையாக போனால் நீங்கள் இது ஒரு திமுக மக்கள் மாற்றம் அப்படின்னு சொல்லி தான் மக்கள் கிட்ட. உண்மைதான். மாற்றம் மாற்றமாக போதும். தொடர்ந்து பேசும் சார். மிக்க நன்றி, வணக்கம்.